ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அது அம்மாவோட தொப்பையிலையே கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தது. அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு, பசிக்குதாடா என்னடா வேணும் கேட்டது. வாழைப்பழம்மா தீப்பாக இருக்குமா சொல்லிட்டு, வாழைப்பழம் தானே, ஆனால் வாழை மரம் ரொம்ப தொலைவில் இருக்குதே, நீ இந்த மாமரத்து கீழே உட்காந்துன்று, நான் போய் உனக்கு வாழைப்பழம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூடயே வரேன் அது அப்படி பயப்படாத, இந்த மாமரத்து கீழே நீ உட்காந்துன்று, நான் இதை ஓடி போய் உனக்கு வாழைப்பழத்தை கொண்டு வரேன். அதோடு நீ என்னை தொப்பையில் கெட்டியாக பிடிச்சினா எனக்கு ஃபாஸ்ட்டாக ஓட முடியாதுல்ல சொல்லிட்டு, அரகுர மனசோடு அந்த குட்டி குரங்கு அந்த மாமரத்து கடையில் உட்காந்துருக்குது. அம்மா எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கே சொல்லிட்டு, பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் சொல்லிட்டு குரங்கு போச்சு. ஆனால் குட்டி குரங்கோ பயத்தில் அஞ்சு நுடங்கிட்டு இருந்தது. அது மெதுவாக இப்படி சுற்றி பார்த்தது. ஐயோ அந்த காட்டில் என்ன மிருகம் வருமோ தெரியலையே, எது நம்மளை கடிக்குமோ தெரியலையே. பார்த்து மேலே அப்படி ஆகாயத்தை பார்த்தது. ஐயோ அந்த ஆகாயம் நம்ம தலையில் விழுந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அம்மா கூட இல்லையே. அது மனம் ஃபுல்லும் ஒரே பயமாக இருந்தது. அதால் பயத்தை அடக்கிக்கவே முடியல. எதை பார்க்கறதுக்கு கூட அது பிடிக்கல. கண்ணை இறுக்கி மூடின்னு உட்காந்துட்டு இருந்தது. அது மனசுக்குள்ளே அது என்ன நினச்சிருந்தது, ஆகாயம் தலையில் விழப்போகுது, ஆகாயம் தலையில் விழப்போகுது, கடவுளே ஆகாயம் தலையில் விழப்போகுது நினச்சினே டப்புன்னு அது தலையில் வந்து விழுந்தது. உன்னது ஆகாயம் தலையில் விழுந்துருச்சு, அவ்வளோதான் ஆகாயம் தலையில் விழுந்துருச்சு, நான் செத்தேன் சொல்லி ஒன்று அழுதுருந்தது. காட்டில் இருக்கிற மிருகங்களெல்லாம் ஓடி வந்தது. என்ன குட்டி குரங்கு எதுக்கு இவ்வளோ தூரம் அடற, என்னாச்சுன்னு கேட்டது. ஆகாயம் தலையில் விழுந்தது, நான் என்ன பண்ணுவேன் கடை மூடின்னு அழுதுருந்தது. கண்ணை தர பாரு என்ன விழுந்திருக்கு பாரு சொல்லுது. என்ன விழுந்திருக்கு பார்த்தா ஒரு குட்டி மாம்பழம். இதுவா என் தலையில் விழுந்தது அப்படின்னு கேட்டது. இதான் உன் தலையில் விழுந்தது, ஆகாயம் போய் எங்கேயான்னு தலை விழுமா அப்படின்னு கேட்டுது. அப்படி அதோட அம்மா ஓடி வந்து, இந்த பத்தியா நம்ம மனசில் இருக்கிற பயங்களும் கற்பனைகளும் இதுதான் ரொம்ப அதிகம், நிஜமாக நடக்கக்கூடியதை நம்ம நினச்சிக்கணும். நம்மளால் மனசில் பயத்தை ரொம்ப ஏற்படுத்திட்டு ரொம்ப கலவரப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்தது. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குரங்கு அந்த மாம்பழத்தை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுது. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அது ஏதோ குட்டி குரங்கு ஏதோ கதை அப்படிங்கிறது இல்லை. நாம் எந்த பிரச்சனையும் நம்ம பயங்கரமாக நம்ம மனசில் அதை நம்ம வளர்த்துட்டே போயிடக்கூடாது. பிரச்சனை என்னங்கிறத நாம் நல்லா தீர்மானித்து அது எவ்வளோ அளவில் இருக்குதோ அதுக்குண்டான முயற்சி பண்ணி அதை நம்ம தீர்க்கணும். சின்ன பிரச்சனையெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக நினச்சிட்டு பயப்படக்கூடாது.